ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான 2 விஷயங்கள். அதில் முதல் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ காலமும் நிறைய பூஜை முறைகள், நமக்கு தேவையான ஒரு விமோச்சனங்கள்ன்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு அதற்குரிய பூஜைகள், இப்படி நிறைய விஷயங்களை ஒரு உத்தமமான மகான் சித்தர் எடுத்து கொடுத்துருக்காரு. அடியன் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன் தான். ஒரு விசேஷமான ஒரு உத்தமமான மகான் அவர் சொன்னது, அவர் எழுதி வச்சது, அதை தான் மோஸ்ட்லி உங்ககிட்ட அந்தந்த காலங்கள் வரும்பொழுது உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அற்புதமான மகான் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் வாத்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியார் சித்தர் அவரோட ஜெயந்தி நாள் தான் இந்த வைகாசி ரோகிணி. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நன்றி கடனா அவருக்கு என்ன பண்ண முடியும்? அவருக்கு போய் காசு பணம் எதாவது கொடுக்க முடியுமானா இல்லை. ஏன்னா பிகாஸ் சுவாமி அண்ணாமலையில் ஒரு லிங்கமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். வெங்கட அபிராம லிங்கம் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு சுவாமி சிவரூபமாக மாறி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம போய் சிவபெருமானாக மாறி இருக்கிறோம், அவர் தான் நமக்கு எல்லாம் தருவார். நம்ம போய் ஒன்றே அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. பட் ஆனாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு பண்பு நன்றி உணர்வு. அது சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு வகையில் நன்றி உணர்வுன்றது ஒன்று இருக்கணும்னு எப்பொழுதுமே மனிதர்களுக்கு இந்த நன்றி உணர்வு இல்லைன்னா ஏதேனும் ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய கர்மாவாக மாறி அவங்கள தொல்லை பண்ணோம் தொடரும் அப்படின்ட்டு. அதன்படி இந்த நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்தலாம் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே இயலாதவங்களுக்கு, அதாவது முடியாதவங்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அது வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் நடத்தின அந்த குருகுலம்ட்டு சொல்லக்கூடிய, குருகுலம் மீன்ஸ் ஒரு ஸ்கூல், அதில் படித்த எங்களை மாதிரி அனைத்து அடியார்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, 2 விஷயந்தான் இம்பார்ட்டன்ட். ஒன்று முன்னோர்கள். அந்த முன்னோர்களோட வழிபாடு, முன்னோர்களை மறக்கக்கூடாது. ஏன்னா முன்னோர்கள் வெரி இம்பார்ட்டண்டான ஒருத்தங்க. அவங்களோட டிஎன்ஏ, அந்த ஜெனட்டிக் தான் நம்மளை இங்கே ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. இருந்தாங்கன்னா கதை முடிஞ்சுதுன்ட்டு தூக்கி போட்டு வருஷத்தோட வருஷம் அப்படின்ட்டுலாம் நினைக்காம அவங்கள அவ்வப்போதும் அடிக்கடியாக நாம் நினச்சிட்டு அவங்களுக்குரிய காரியங்களை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று, நம்மளால் என்ன அளவுக்கு முடிக்குமோ, அதாவது ரொம்ப பெரிய கடம்பட்டுலாம் பண்ணணுன்ட்டு இல்லை, நம்மளால் முடிஞ்சது நம்ம சக்திக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு கைங்கரியத்தை வாழ்நாள் வைராக்கியமாக ஏற்று நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிச்சயமாக அவர் ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். அதன்படி பல 100 பல 1000 இப்போ பல லட்சம் அடியார்கள் இதை நல்லபடியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் ஒரு 2 பேருக்கோ ஒரு 10 பேருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் மாறி இருக்கிறாரு, அப்படி ஒரு தகுதியோடு இருக்கிறாருன்னா அதற்கு நிச்சயமாக காரணம் நம்ம வாத்தியார் தான். ஸோ அதனால் அந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு விஷயத்தை பிறருக்கு நம்ம செய்கிறது ரொம்ப மிகப்பெரிய குருவோட ஆசையை நிச்சயமாக பெற்றுத்தரோம். அது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு குரு லைஃப்பில் நிச்சயமாக வேணும். அதுலேயும் வாத்தியாரோட திருநக்ஷத்திரம் ரோகிணி. ஏன்னா ஜெகத்குருவாக இருந்தவர் கிருஷ்ண பரமாத்மா, அவரும் ரோகிணி தான். மோஸ்ட்லி இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுக்கிரக சக்திகள் உண்டு. அதில் ரோகிணிக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு சக்தி தான். அதுக்கு பேரே மாஸ்டர் நட்சத்திரம் அப்படின்ட்டு, அதாவது குரு நட்சத்திரன்ட்டு தான் அதுக்கு பேரே. ஏன்னா அந்த ரோகிணி நட்சத்திரக்காராய பொதுவாக அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் நம்ம கேட்குறோம் வச்சிங்களேன், மோஸ்ட்லி சிறப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படியோ முன்ன பின்ன சிரமப்பட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு திருநக்ஷத்திரம் அது. அதில் தான் வாத்தியார் அவதாரம் பண்ணி இன்னும் பல 1000 பல லட்சம் அடியார்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணி, அந்த அட்வைஸ் மூலயமா நிறைய அடியார்கள் நல்லா இருக்கிறாங்க. அவங்க மூலிமா பல இயலாதவர்கள் ஏழைகளும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த குருநாதருக்கு ஒரு காணிக்கைன்றது என்ன விஷயம்னா, அவர் சொன்ன விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்துவது, அதன்படியே நடப்பது. ஸோ அதுக்கான என்ன வாய்ப்போ அதை நம்ம மேலே மேலே அதிகரிச்சுக்கணும். அது இந்த நாளில் நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் குருவர்களால். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த 3ஆம் பிறை. பொதுவாகவே இந்த 3ஆம் பிறைன்றது சந்திர பகவானுக்குரியது, எல்லாருக்கும் தெரியாது. 3ஆம் பிறையோட விசேஷங்கள்லாம் எண்ணிலடங்காதவையாக வாத்தியார் அள்ளி கொடுத்துருந்தாலும்
நமக்கு ஆண்ட வேலை என்ன ஒரு எசன்ஸை மட்டுமாவது சொல்லு அப்படின்ற மாதிரி தான் மைண்டு நிறைய பேருக்கு சொல்லும். ஏன்னா பிகாஸ் டைமே கிடையாது, கேட்குறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி எதுக்குமே இல்லை, ஓட்டம். ஸோ அதனால் அந்த மூன்றாம் பிறையோட எசன்ஸ், அதுவும் அதிமுக்கியமான சாராம்சமான விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மூன்றாம் பிறையானது ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை கூடியது. ஏன்னா அந்த சந்திர பகவானுக்குரிய திருநாள் அது திங்கட்கிழமை, ஃபஸ்ட்டு ஒன்று. இது ஒரு கூடுதல் சிறப்பு ஒன்று இருக்குது இல்லையா. கூடுதலாக இன்னொன்று ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சந்திர பகவான் அன்றைக்கி உச்ச ராசியில் மூன்றாம் பிறை. உச்ச ராசி வீடு மீன்ஸ் என்ன சொல்கிறேன், ரிஷபத்தில் தான் சுவாமி இருப்பார் சந்திர பகவான். இரவு தான் உங்களுக்கு மிதுனத்துக்கு போவார். அப்போது உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் தரிசனமானது நிச்சயமாக அதற்குரிய பலன்களை நமக்கு தரும். இது ஒரு 3வது பாயிண்ட்டாக இருக்கா. இன்னொரு ஒரு அல்டிமேட்டான பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த பாயிண்ட்டு தான் வந்து மிருகஸ்ரீஷம். மிருகஸ்ரீஷம் திருநக்ஷத்திரத்தில் தான் நமக்கு மூன்றாம் பிறை தரிசனம் உண்டு. அந்த மூன்றாம் பிறை மிருகஸ்ரீஷத்துக்கு என்னப்பா இப்படி மிருகஸ்ரீஷம் மூன்றாம் பிறைன்னு அப்படி யோசிச்சிங்கன்னா, அந்த மிருகஸ்ரீஷம் திருநக்ஷத்திரம் தான் சந்திர பகவானோட ஜென்ம நட்சத்திரம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரம் உண்டு. சூரிய பகவானா அஸ்தம், சந்திர பகவானா மிருகஸ்ரீஷம் அப்படின்ட்டு அந்த நவகிரகங்களுக்குரிய ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் அந்தந்த கிரகாதிபதிகளை வழிபாடு பண்ணுறச்சே கூடுதலான பலன்கள் உண்டுன்றது ஜோதிட ஸ்ருதி. மனிதர்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் போய் நம்ம சுவாமியை வழிபாடு பண்ணுறச்சே நமக்கு கூடுதல் பலன்கள் உண்டு. ஆனால் இவங்கெல்லாம் தேவர்கள் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த நட்சத்திரத்தில் அவங்கள வழிபாடு பண்ணுறச்சே, அவங்கள நினைக்கிறச்சே அவங்க வரங்கள் தருவாங்க, நன்மைகள் தருவாங்க. தேவர்கள்னால் கொடுக்குறவங்க, மனிதர்கள்னால் வாங்குறவங்க, இவ்வளோ தான் வேறு இது. அதனால தான் மனிதரும் தேவராகலாம்ன்ற ஒரு விஷயத்த வாத்தியார் அடிக்கடிக்கு சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, மனிதர்கள் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்க மனிதராக இருக்கும் போதே தேவராக மாறிடுவாங்கன்றது தான். ஸோ அந்த மாதிரி இந்த சந்திர பகவான் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த திங்கக்கிழமை 18ஆம் தேதி எடுத்துங்களேன், மே மாதம் 18ஆம் தேதி. ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஏன்னா 6 மணியோட துதியை முடிஞ்சு திருதியை வந்துடுமேப்பா அப்படின்ட்டுலாம். ஆனால் பஞ்சாங்கப்படி அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஒன்று உண்டு, சந்தேகத்தின் பலன்களை பஞ்சாங்கத்துக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு விஷயம் உண்டு. அதனால தான் இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறது, இந்த நாளை கணிச்சு கொடுக்கறதுலாம் ரொம்ப பெரிய டேஞ்சரான விஷயம். ஏன்னா அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாருன்னா, ஒரு நாள் நம்ம குறித்து கொடுக்குறோன்னா அது தீமையான இதுவாக போயிடுத்து வச்சுங்க, குறித்து கொடுத்தவர் செம்மையாக வாங்குவார். அதனால தான் வாத்தியார் சொல்லுவார், இந்த நாள் குறித்து கொடுக்கறது, ஜோசியம் பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுன்ட்டு. ஸோ அதன்படி பஞ்சாங்கத்தில் இருக்குது மூன்றாம் பிறை. ஸோ நாம் தைரியமாக பார்க்கலாம் பிறையை. அதனால் எதுவுமே கலக்கமோ கவலையும் வேண்டாம். அதில் இன்னும் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நல்லாவே தெரிவார் சுவாமி. ஏன்னா கிட்டத்தட்ட திருதிக்கு போயிடுச்சு இல்லையா திதி, நல்லாவே மூன்றாம் பிறை தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் இன்னொரு கூடுதலான தகவல் பார்த்துட்டிங்கன்னா, ஒளி கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அண்டு குரு பகவானும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒளி கிரகம் தான். ஏன்னா மெயினாக 3 ஒளி கிரகம்னா சுக்கிரன், சந்திரன் அண்ட் சூரியன் தான். ஸோ இந்த குரு பகவானும் வந்து சுக்கிர பகவானும் சேர்ந்து அந்த மூன்றாம் பிறையோடு நமக்கு தரிசனம் தருவாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அனுக்கிரகம். அந்த வானத்தில் ஒரு மிகப்பெரிய அபூர்வம் நாளைக்கு நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால யாருமே தவற விடாதீங்க. எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே போயிட்டு வரீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் அந்த டைமிங் ஒரு 6 மணி சம்திங் 6:15 அந்த வானம் கொஞ்சம் அந்தி சாயும் பொழுது டப்புன்னு போய் எப்படியாவது பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பூஜைகள் வைஸ் நிறைய இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க நிறைய மல்லிப்பூக்களை கைகளை வச்சுக்கோங்க. ஒரு 21 முழம் வாத்தியார் சொல்கிறாரு, அவ்வளோ வச்சுருப்பீங்களா தெரியல. ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு மல்லிப்பூ கைகளில் வச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணு, மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுறது, அண்டு முடிஞ்ச துதிகளை சொல்கிறது, அபிராமி அந்தாதி சொல்கிறது, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அந்த பூக்களை கட்டி சுவாமி அம்பாளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதை மாதிரிலாம் கைங்கரியம் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு. ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று மன அமைதி. இந்த மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களில் இந்த திங்கட்கிழமை தெரியக்கூடிய இந்த மூன்றாம் பிறையும் ஒன்று. அதை யாரும் தவற விடாதீங்க. ஓம்.